ஹலோ ஆக்கங்கட்ட கூவ இல்லை நான் தான் உங்க நெல்லையில் பேசுறேன். இன்னைக்கு நாம வீடியோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தங்கமேல் ஃபேமிலி, இலக்காய் ஃபேமிலி, இளவரசன் காயத்ரி தங்கச்சி பத்தி வீடியோ ஃபுல்லா பேச போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க, பார்த்தா நான் பேசுறேன் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இளவரசன் காயத்ரி தங்கச்சி பத்தி ஏன் பேச போறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து நான் என்ன சொல்றேன், பொதுவாக வந்து எல்லார் வாழ்க்கையிலும் எல்லார் வீட்லேயும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் போகும். அதுக்காக வந்து வாழ்க்கையில வந்து நான் வந்து அவர் கூட வாழ மாட்டேன், இவர் கூட வாழ மாட்டேன் அப்படி இப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பிரச்சனை என் வீட்லையும் பிரச்சனை, என் மனைவிக்கு எனக்கு சண்டை வரதான் செய்யும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்லையும் கணவன் மனைவி பிரச்சனை வரதான் செய்யும். அதே மாதிரி தங்கச்சி காயத்ரிமா உங்களுக்கும் நம்ம இளவரசன் அவர் கூட சண்டை வரதான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் அதுக்காக வந்து இதான் என்னோட வாழ்க்கையோட இறுதி முடிவு, நான் இனிமேல் அவர் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து அது ரொம்ப தப்பு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பேச்சு ஈர்த்துக்கிடணும். அதை விட்டுட்டு வந்து நான் வாழ மாட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இன்னும் என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு கொடுங்க, நான் என் பிள்ளைய கொண்டு போகிறேன் அப்படி இப்படி சொல்கிறது தப்புமா. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிங்க இளவரசன் மேலே. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவர் குடிச்சாரு வச்சார் அப்படின்னா எதுவும் பேச மாட்டா வைக்க மாட்டார், அவர் குடிச்சது படுத்துருவார் போயிடுவார். ஆனால் இப்போ குடித்தா சமீப காலமாக வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தாருன்னு வேற சொல்கிறீங்க காயத்ரி தங்கச்சிமா. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவர் வந்து குடித்தாலும் அடிக்காமல் வைக்காமல் இருக்காரு முன்னாடி சொன்னீங்களா, அது வந்து தவறு. குடிக்கிறதே முதல்ல தவறு. அதில் பெண்ணு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மனைவியான நீங்கள் வந்து கணவனை திருத்தணும். திருத்ததுக்கு 1000 இடம் இருக்குது. இப்போ நிறைய ஆடு விளம்பரம்லாம் பார்க்கிங்க, மது போதை மீட்பு மையம் இருக்குது, குடியை நுப்பாட்டத்துக்கு மாத்திரை இருக்குது, அது நிறைய சொல்கிறாங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கணவன் மனைவியை சந்தோஷமாக வாழணும். அதே மாதிரி இளவரசனை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு பாட்டு கூட இருக்குது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும்னு சொல்லுவாங்க. மனைவி வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், மனைவி வந்து எல்லாருக்கும் நல்ல மனைவி அமைய மாட்டாங்க. ஒரு மனைவி கணவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட கஷ்டம் நஷ்டம் ஏற்ற தாழ்வு பணம் காசு நஷ்டத்தில் எல்லாத்துலேயும் பங்கு எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு தாயாக இருந்து நம்மளை பார்த்துக்கிறது நம்ம மனைவி மட்டும்தான் இளவரசனே. அதனால் உங்களுக்கு ஒரு அழகான மனைவி, ஒரு லட்சுமி கடாசமான ஒரு மனைவி, ஒரு அன்பான ஒரு குழந்தை ஆதிக்குட்டி, இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க வாழ்க்கையில்? எதுக்காக மிஸ் பண்ணுறீங்க? குடி என்ன அப்படி உங்களுக்கு மதுல என்ன இருக்குது அப்படி சுகம்? மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் குடிச்சு போதையில் படுத்து கிடப்பீங்க. இதனால் பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிறைய. நண்பர்களே, இளவரசன் காயத்ரி தங்கச்சி குடும்பத்தில் மட்டும் கிடையாது, எல்லாரும் குடும்பத்திலையும் உலகம் தெரிஞ்சதை நான் வந்து புதுசாக பேசி அப்படி வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அழகான மனைவி கிடைச்சா அழகான புருஷன் கிடைக்கிறது இல்லை, அழகான புருஷன் கிடைச்சா அழகான மனைவி கிடைக்கிறது இல்லை. இங்கே ரெண்டுமே அழகாக பாசமாக சந்தோஷமாக இருக்கிற ஃபேமிலி, ஒரு கப்புள்ஸ். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குள்ள சண்டை வர காரணமே வந்து பார்த்திங்கன்னா குடி மட்டும்தான். அந்த குடியால் குடும்பமே சீரழிஞ்சு கெட்டு எத்தனை குடும்பமே ரோட்டில் நிற்கி எத்தனையோ பேர் விட்டுட்டு போயிருந்தாங்க. ஆனால் இதை விட்டுட்டு போயிருந்தாங்க, கணவன் மாதிரிலாம் பூமிக்குள்ள மண்ணுக்குள்ளே போயிருந்தாங்க. காரணம் இந்த மது அப்படிங்கிற ஒரு மாய வலையில் விழுந்து குடும்பம் சீரழிஞ்சு நீங்கள் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு மம்பட்டி வேலைக்கு போயிட்டு வரவங்க கூட நீங்கள் குடிச்சு நாசமாக போகிறாங்க. இளவரசனை காயத்ரி தங்கச்சி உங்கள் 2 பேருக்கும் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அருமையாக யூடியூப் சேனல் ஆண்டவன் கொடுத்துருக்கேன். 1க்கு 2 சேனல் வச்சுருக்கீங்க. இந்த யூடியூப்பில் நீங்கள் நல்ல வீடியோ போட்டு சம்பாரிச்சாலே போதும், இல்லை நல்ல முறைங்க நல்ல வேலைக்கு போங்க இளவரசனே. நான் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு பிரதராக நல்ல நண்பராக சொல்கிறேன். நானும் எத்தனை வாட்டி உங்களை அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்க. நான் அவங்க நல்லது சொல்கிறேன், அதுக்கு மேலே கேட்காத உங்கள் இஷ்டம். தங்கச்சி காயத்ரிமா, நான் ஒரு அண்ணனாக சொல்கிறேன், என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து என்னோட இறுதி முடிவு தான், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இனிமேல் உங்களோட வாழ மாட்டேன், டைவர்ஸ் நோடி கொடுக்க போகிறேன், அது கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் அடித்தாலும் முடித்தாலும் 1000 தான் இருந்தாலும் உங்கள் கணவரை திருத்தி கொண்டு வர்றதா ஒரு நல்ல ஒரு மனைவிக்கு அடையாளம். கட்டின மனைவி நீங்கள் வந்து அவரை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அன்பால் சொல்லுங்கள், அதிகாரத்தில் சொல்ல வேண்டாம். யாரையுமே அன்பால் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கணவர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இளவரசன் உங்களும் சொல்கிறேன், உங்கள் மனைவிக்காக, உங்கள் அம்மா, உங்கள் பிள்ளைகளுக்காக பாருங்கள், உங்கள் ஒய்ஃபுக்கு மனைவிக்காக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் திரும்பி வந்தால் தான் 4 பேர் மதிக்க மாதிரி வாழ முடியும், ஒரு 4 பணங்க சம்பாதிக்க முடியும். இன்னும் பிள்ளை குழந்தை வேறு இருக்கான், ஆதிக்குட்டி அவனை பார்க்கணும். அதனால் நான் ஒரு அட்வைஸாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிங்க நினைக்கிறேன், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் நண்பர்களே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கி ஆள் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தெரியும். ஓகே, நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.